நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் சனத்குமாரர் விஷ்ணுவின் மகிமையையும் பிறப்பின் கணக்கையும் ஜீவர்களின் வர்ணம் முதலியவற்றையும் சுக்ரனுக்கும் விருத்ரனுக்கும் சொல்லியதுதான் சேவிக்கின்றோம். சுக்கராச்சாரியர் சர்வாத்மகரும் பகவானுமான அந்த தேவருக்கு நமஸ்காரம். யாருடைய பாகுஸ்தனமானது ஆகாயத்தோடு கூடிய பிரவர்த்தியோ, யாருடைய சிரஸ்தானமானது முடிவற்ற மோட்சமோ, அப்படிப்பட்ட விஷ்ணுவினுடைய உத்தமமான மகாத்மியத்தை நான் சொல்ல போகின்றேன் என்று சொன்னார். இவ்வாறு அவ்விருவரும் சொல்லிக் கொண்டிருக்கும் போது சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக சனத்குமார மகாமுனிவர் அங்கே வந்தார். முனிசிகாமணியான அவர் அசுர சிரேஷ்டனானாலும் சுக்கிரன் என்னும் முனிவராலும் பூஜிக்கப்பட்டு மிக சிறந்த ஆசனத்தில் உட்கார்ந்தார். உட்கார்ந்திருப்பவரும் மகா பிராஜ்ஞருமான அவரை பார்த்து சுக்கராச்சாரியர் இந்த அசுர சிரேஷ்டனுக்கு விஷ்ணுவினுடைய உத்தமமான மகாத்மியத்தை சொல்லும் என்று சொன்னார். சனத்குமாரர் அந்த வார்த்தையை கேட்டு புத்திமானான அசுரராஜனுக்கு விஷ்ணுவினுடைய மகாத்மியத்தோடு கூடினதும் பயனுள்ளதுமான வார்த்தையை சொல்ல தொடங்கினார். திதியின் புத்திரனே, உத்தமமான இந்த விஷ்ணுவின் மகாத்மியத்தை முழுவதும் கேட்க கடவாய். எல்லா ஜகத்துக்கும் விஷ்ணுவினிடத்தில் இருக்கின்ற ஜகத்தில் உள்ள எல்லாம் இவரிடத்திலே லயமாகின்றன, இவரிடமிருந்து உண்டாகின்றன. இந்த மகாபாகுவானவர் ஸ்தாவர ஜங்கம ரூபமான பிராணி வர்க்கத்தை ரட்சிக்கின்றார். இவரே சமயத்தில் சம்ஹரிக்கவும் செய்கின்றார், சமயத்தில் சிருஷ்டிக்கவும் செய்கின்றார். இவர் உன்னுடைய தவத்தினாலும் யாகத்தினாலும் அடையக்கூடியவர் அல்ல, ஆனால் இந்திரியங்களை அடக்குவதனாலேயே அடையக்கூடியவர். வெளியிலும் உள்ளிலும் உள்ள யாக யோகாதி கர்மத்தினால் நிச்சயத்துடன் மனத்திலிருந்து தன்னை நிர்மலமாக செய்து கொள்ளுகிறவன் அப்பவர்க்கத்தில் அழிவில்லாமை அடைகின்றான். தட்டான் அநேக தடவை மிக்க முயற்சியோடு பெரிதான தன்னுடைய செய்கையினால் வெள்ளியை அக்னியில் சுத்தம் செய்வது போல ஜீவனானவன் சிறிது சிறிதான கர்மத்தினால் அநேகம் ஜன்மங்களால் சுத்தி அடைகின்றான். ஒரு ஜன்மத்தில் பெரிதான எத்தனத்தினாலும் முழுவதும் சுத்தனாகின்றான். விளையாட்டினால் படிந்த அற்பமான புழுதியை தன் அவ்யவயத்திலிருந்தும் துடைப்பது போல பெரிதான அநேக கம்யதனத்தினால் பாவ நிவர்த்தியை செய்ய வேண்டும். அற்பமான புஷ்ப மாலையினால் வாசனை கட்டப்பட்ட கடுகெண்ணெயானது தன்னுடைய கந்தத்தை விடுகிறதில்லை. அதுபோல சூக்ஷ்ம வஸ்துவின் தரிசனம் எளிதில் உண்டாவது இல்லை. அந்த தைலமே அநேகம் புஷ்ப மாலைகளால் அடிக்கடி வாசனை கட்டப்பட்டு தன் வாசனையை விட்டு புஷ்ப வாசனையை அடைகிறது. இப்படியே முக்குணங்களால் ஸ்திரீ முதலானவர்கள் நிமித்தமாக ஏற்பட்ட தோஷமானது புத்தியினால் அநேக ஜன்மங்களில் அபியசிக்கப்பட்டு எத்தனத்தினால் நிவர்த்திக்கின்றது. பிராணிகள் தம்முடைய கர்மத்தினாலேயே பற்றுள்ளவைகளும் பற்றற்றவைகளுமாக இருக்கின்றன. பிராணி வர்க்கங்கள் கர்ம விசேஷங்களை அடைகின்ற வித்தையை கேள். எப்படி உண்டாகின்றனவோ, எதில் எப்பொழுதும் இருக்கின்றதோ அதை உனக்கு முறையாக விவரிக்கப் போகின்றேன். அதை இப்பொழுது ஒரு மனமாய் கேள். ஆதி அந்தம் மற்றவரும் ஸ்ரீமானும் மக்களுடைய ஹிருதய குகையில் இருக்கிறவரும் பிரபுவும் ஸ்வயம் பிரகாசருமான ஸ்ரீஹரியானவர் சராச்சரங்களான பிராணிகளை சிருஷ்டிக்கின்றார். இவர் சகல பிராணிகளிடத்திலும் க்ஷரமான தேகமும் அக்ஷரமான ஜீவனும் 11 விகாரங்களான இந்திரியங்களுடைய ரூபமாய் இருந்து கொண்டு இந்திரிய வியாபாரங்களால் ஜகத்தை அனுபவிக்கின்றார். பூமியை அவருடைய பாதங்களாகவும் சொர்க்கத்தை சிரசாகவும் அறிய கடவாய்.
அவருக்கு திக்குகள் கைகள், ஆகாயமே ஸ்தோத்திரம், சூரியன் நேத்திரம், சந்திரன் மனம், மகத்துவம் எப்பொழுதும் விருத்தி ஞானம், ஜலம் ரசனேந்திரியம், கிரகங்கள் அவருடைய புருவங்களில் அருகில் இருக்கின்றன, புருவங்களுக்கு அருகிலே இருக்கின்றன. நேத்திரத்தை நட்சத்திர மண்டலமாகவும் முகத்தை அக்னியாகவும் அவரை விஸ்வமானவராகவும் விஸ்வத்திற்கு ஆதியாகவும் பரமான ஈஸ்வரராகவும் அறிய கடவாய். ரஜசையும் தமசையும் சத்வத்தையும் நாராயண ஸ்வரூபமாக அறிய கடவாய். அவர் ஆசிரமங்களுக்கு காரணம். அவரை கர்மாவின் பயனாக நினைக்கின்றார்கள். சந்நியாசத்தின் சிறந்த பயனாக மோட்சமும் அழிவற்றவரானவர் அவரே. மந்திரங்கள் எவருடைய ரோமங்களோ, பிரணவமானது எவருடைய வார்த்தையோ, அவர் அநேகம் இருப்பிடங்களுக்கு உடையவர், அநேக முகங்கள் உடையவர். அவரே தர்மம். அவர் பிராணிகளின் ஹிருதயத்தில் இருக்கின்றார். அவரே பிரம்மம், அவரே ஞானம். தவமும் அவர், சத்தும் அவர், அசத்தும் அவர். மந்திரம், பிராமணம், பாத்திரங்கள் இவைகளுடன் கூடியதும் 16 ரித்விக்கள் உள்ளதுமான யாகமும் அவரே. பிரம்மாவும் அவர், ருத்ரரும் அவர், அஸ்வினி தேவர்களும் அவர், இந்திரனும் அவர், சூரியனும் அவர், வர்ணனும் அவர், யமனும் அவர், குபேரனும் அவர். அந்த பிரம்மா முதலான ரித்விக்குகள் இவ்வாறு தனியாக பார்க்கின்றவர்களாய் இருந்தாலும் அப்படியே நாராயணருடைய ஒரே ரூபமாய் இருப்பதையும் அறிகின்றார்கள். இந்த சகல ஜகத்தும் அந்த ஒரே தேவருடைய வசத்தில் இருக்கிறது என்று அறிந்து கொள். பல ரூபமான அவரே ஒருவராய் இருக்கிறார் என்றும் சொல்லுகின்றார்கள். பிராணியானது விஞ்ஞானத்தால் அவரை எல்லாமாக பார்க்கின்றது. பிறகு ஒரே சத்த ரூபமான பிரம்மம் பிரகாசிக்கிறது. சில பிராணிகள் 1000 கோடி கலபங்கள் ஸ்தாவரங்களாய் இருக்கின்றன. சில ஜீவர்கள் ஜங்கமங்களாக இருக்கின்றார்கள். பிரஜைகளின் சம்சாரத்தின் அளவை சொல்லுகின்றேன். ஒவ்வொன்றும் 1 யோசனை தூரம் அகலமும் 500 யோசனை நீளம் உள்ளதாகவும் 1 குரோசம் ஆழமாய் இருப்பதால் இறங்க முடியாதனவும் விருத்தி அடைந்தனவுமான பல 1000 வியாபிகளுள் உள்ள ஜலம் முழுமையும் ஒரு மயிரின் நுனியால் ஒரு நாளைக்கு ஒரு தரமாக இறைத்தால் வற்ற எவ்வளவு காலமாகுமோ அவ்வளவு காலம் பிரஜைகளுடைய முக்கியமான ஒரு சிருஷ்டியும் சம்ஹாரமும் என்று தெரிந்து கொள். கருப்பு, தூமரம், நடுத்தரமான நீலம், மிகவும் சகிக்கக்கூடிய சிவப்பு, சுகமாய் உள்ள மஞ்சள் வர்ணம், மிகவும் சுகமாய் உள்ள வெண்மை என்ற ஜீவர்களின் 6 வர்ணங்கள் உயர்ந்த பிரமாணமாய் இருக்கின்றன. ஜீவனானவன் ஆயிரக்கணக்கான யோனிகளில் உற்பத்திகளை அடைந்து பிறகு சித்தியை அடைகின்றான். தேவனான இந்திரன் சுபமான சாஸ்திரத்தையே அபியசித்து தன் அனுபவ ரூபமாக சொன்ன கதியையும் அடைகின்றான். கதியோவென்றால் பிரஜைகளுக்கு வானத்தில் செய்யப்படுகிறது. வர்ணமானது கிருத யுகம் முதலான அந்த காலத்தினால் செய்யப்படுகிறது. இகத்தில் ஜீவ சமூகத்திற்கு கர்மேந்திரிய, ஞானேந்திரிய, மனோபுத்தி, சித்த அகங்காரங்கள் என்கிற 14 விருத்திகளின் வேதத்தினால் 14 லட்சம் பெரிய கதிகள் ஏற்படுகின்றன. அந்த ஜீவர்களுக்கு மேலே ஏறுதலும் நடுவில் நிற்றலும் கீழே இறங்குதலும் அவைகளாலேயே செய்யப்பட்டனவாக அறிய கடவாய். ஆனால் யார் இந்த மானிட தன்மையிலிருந்து காலப்போக்கினால் நழுவுகிறானோ அவன் எல்லாவற்றிலும் கீழான கிருஷ்ண வர்ணத்தில் இருக்கின்றான். இன்னும் இந்த அத்தியாயம் தொடர்கிறது. மீண்டும் நாளை நாம் சந்திக்கும் போது தொடர்வோம். நமஸ்காரம்.